அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது காரணமாக இருந்த குணாநிதி அவர்களுக்கு நன்றி. குணா ரொம்ப சினிமா பயங்கரமாக நேசிப்பார். அதே மாதிரி கற்றுக்கிறதுக்கும் ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு நல்ல நண்பர் எனக்கு. நாங்கள் சினிமா பேசுவோம், அரசியல் பேசுவோம், சமூகம் சார்ந்து பேசுவோம். எல்லாத்துலேயுமே மாற்று கருத்துக்கள் இருந்தால் கூட அதை ரொம்ப பண்போடு அவர் ரிசீவ் பண்ணிப்பார். இன்னொருத்தர் கூட அவரோட கேரக்டரை பற்றி சொன்னாங்க, ஒரு சிறந்த பண்பாளன்ட்டு. அது ரொம்ப உண்மை. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் சபரீஷ், அவர் தோழர்னு வாஞ்சியாக கூப்பிடுறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் சங்கமித்ரா, அவங்கள்ட்ட ஒரு பயங்கரமான ஒரு கெத்தான ஒரு பர்சனாலிட்டி இருக்கும். ஐ அட்மயர் யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு நீங்கள்லாம் கூத்து கலைஞர்கள்னு தெரிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படத்தை வாழ்த்து வந்திருக்கும் தமிழரசனுக்கு நன்றி. இந்த படத்தில் செம்பன் வினோத் அவர்களுக்கு மனைவியாக நடிச்சிருக்கேன். தீக்ஷான்னு ஒரு சின்ன குழந்தை எனக்கு மகளாக நடிச்சிருக்காங்க. அவங்களும் ரொம்ப ஒரு சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இசை அஜீஷ். நான் அந்த எல்லா பாடல்களும் திரும்ப கேட்டிருக்கேன். காளியம்மா சாங்கும் புலியாறு சாங்கும் எனக்கு ரொம்ப ஃபேவரட். அண்ட் பிஜிஎம் ஆல்சோ அந்த படத்தை அவ்வளோ அழகாக எலிவேட் பண்ணியிருக்கு. ஸோ ரொம்ப நல்ல டெக்னீஷியன்ஸ் இந்த ஃபிலிமில் இருக்காங்க. பாண்டிக்குமார் சாரோட சினிமாட்டோகிராஃபி வேற லெவலில் இருந்துச்சு. லொக்கேஷன்ஸ் முக்கியமாக, ஏன்னா தமிழ்நாடு கேரளா பார்டர்னும் போது ரொம்ப அற்புதமான லொக்கேஷன்ஸை கண்டுபிடிச்சி உழைச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ரொம்ப உழைச்சிருக்காங்க. அண்ட் ஷரத் ஆல்சோ இஸ் அ வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கவங்க அஜய் அண்ட் இதயா. நிறைய அடி வாங்கியிருக்காங்க, அவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க. பாவம், ரொம்ப உழைச்சிருக்காங்க. ஒரு நல்ல கதை வந்திருக்கு. அண்ட் ஸ்ரீரேகா மேம், வாட் அ பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த படம் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் சரி, டெக்னிக்கலாகவும் சரி, ஒரு ஹார்ட் வார்மிங் டேலாகவும் சரி, இது ரொம்ப நல்ல படமாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்தில் காளி, ஐயோ, அதனுடைய சார் மிஷ்கின் சார் சொன்ன மாதிரி அந்த கண்ணு, அதனுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆல்சோ சார். அண்ட் ஃபைனலி மை டியர் டைரக்டர் சக்திவேல் சார். இப்படி ஒரு இயக்குனர் இருக்க முடியுமான்னு நான் ஸ்பாட்ல பார்த்துருக்கேன். ஹில் பி வெரி சைலண்ட், வெரி சைலண்ட். அவர் பேச மாட்டார், அவர் படம் தான் பேசும். கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி நீங்கள் எல்லாம் பேசுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இங்கே சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. இந்த படத்தை பார்த்து நீங்கள் இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை. இருக்கக்கூடிய பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி. தேங்க்யூ மேம். சக்திவேலன் சார் டிஸ்ட்ரிபியூஷன், பேச்சுலருக்கும் அவங்க தான் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த படமும் அவங்க தான் டிஸ்ட்ரிபியூஷன் என்னும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. பிகாஸ் எல்லாரும் சொல்ற மாதிரி சார் என்டார்ஸ் பண்ற படம் அப்படின்னா அதுவும் ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கும். ஸோ தேங்க்யூ சார். ஸ்ரீரேகா மேம், எக்ஸ்க்ளூசிவா உங்க பெர்ஃபார்மன்ஸ் பத்தி மட்டும் தான் பேசியிருக்காங்க, ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கிருந்து யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன தமிழ்ல நான் என்ன பேசுவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் தமிழ் எனக்கு அவ்வளவு வராதுங்க. ஏன்னா கேரளாவில் தான், கேரளாவில் இருந்து வரோம். இங்க இங்க ஒவ்வொருத்தரும் பேசுனதெல்லாம் பார்த்து அதிலிருந்து ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சொன்னா கரெக்டு. பொதுவா இங்கிலீஷ்ல பேச வேணாம், தமிழ்ல பேசலாம் முடிவு பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு காரணமாக ரொம்ப நல்லா பேச நீங்க கொடுத்தீங்க. அதை நான் அப்படியே கேப்சர் பண்ணிட்டேன். அதை எடுத்து நான் இங்க திருப்பி பேச போறேன். ஒரு மூவி, ஒரு சினிமானா அது ஒரு க்ரூவோட ஒரு முயற்சி. அந்த க்ரூவோட ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் அந்த மூவி பண்ணும்போது அதுல எவ்வளவு அவங்க திறமைப்படுறாங்க, அவங்க எவ்வளவு அந்த சிரமம் அதை மூவிக்காக கொடுக்குறாங்க, அதை பத்தி அதே பேஸ் பண்ணி தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு மூவி க்ரூவை நான் அங்கே பார்த்ததே கிடையாதுங்க. நான் ஒரு ஃபேமிலியாகத்தான் பார்த்தேன். ஒரு ஃபுல் ஃபேமிலி அங்கே இருந்தாங்க. அதோட ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், அதுக்கு பின்னணியில் அதை பேக் சைடில் எவ்வளவு முயற்சி கொடுத்த ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபேமிலிக்காக என்ன உழைப்பு கொடுப்பாங்களோ அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. நான் என்ன ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆர்டிஸ்டா அங்கே பார்த்தது கிடையாது. ஏன்னா என்னையும் அவங்க கூட்டத்திலே சேர்த்துட்டாங்க. நான் சொல்றது கரெக்டா? உங்களுக்கு புரியுது இல்ல? தேங்க்யூ. அப்புறம்
நாங்க இங்க இருக்கிறோம், நீங்க அங்க இருக்கிறோம். ஆனா அப்பவும் நான் ஒரு ஃபேமிலியாக தான் சினிமா, ஒரு ஃபுல் ஃபேமிலியை நான் இங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நாங்க யாருக்காக ஒர்க் பண்றோம், அந்த ஒர்க்கை மக்களுக்காக, அந்த ஒர்க்கை வந்து தேங்க்யூ, அந்த ஒர்க்கை வந்து மக்களுக்காக நீங்க தான் அந்த ஒர்க்கை பத்தி எல்லார்கிட்டையும் சொல்ல போறீங்க. நாங்க என்ன சிரமம் அதுக்காக கொடுத்துருக்கோம், அதெல்லாமே நீங்க வழியா தான் வெளியில வர போறீங்க. அதுவும் ரொம்ப எனக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கு. அதுக்கு பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் உங்களை பத்தி சொல்றாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் தன் குருக்களை, ஏன்னா குருவாகி இருக்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு தான் இந்த விழாவை, இந்த ப்ரோக்ராமே இங்க நடத்திட்டோம். அதுவே ஒரு குருவுக்கு கொடுக்குற ஆதரவே ஒரு பிளெஸிங் மாதிரி தாங்க. அப்போவே மனசு ரொம்ப நிறைஞ்சு போச்சு. ஏன்னா அவ்வளவு ஆர்டிஸ்டுகள் இருக்காங்கல்ல, வாழ்க்கை பூரா அவங்க கலைக்காக பொழிச்சுக்கிட்டு எத்தனை நாள் கழிஞ்சாலும் அவங்களுக்கு அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு சில வேலைகள்ல எத்த முடியாம போயிருக்கலாம். ஆனாலும் அவங்களுக்கு கிடைக்கிற பெரிய மதிப்பெண்ணா அந்த கைத்தட்டு தான், அந்த பாராட்டு தான். அவங்களுக்கு எவ்வளவு அடி வாங்கும்போது நான் ஐயோன்னு நான் கத்துக்கிட்டேன் அங்க இருந்த. ஐயோ, அப்போ என் பக்கத்துல இருந்த அவருக்கு சொல்லிட்டாங்க, இல்லம்மா வலிக்காது அவங்களுக்கு. அப்படிதான் நிஜமா சார், உங்களுக்கு வலிச்சிருக்கு சார். ஆனா அந்த வலியை தாங்கிக்கிட்டு அவங்க இங்க நின்று நம்ம எல்லாருக்காக அவங்க அப்படியே அவங்க ப்ரோக்ராம அவங்க கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஐயோ, அதுக்கு அப்புறம் என்ன இந்த கூட்டத்துல சேர்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். என்கிட்ட யாரும் அவ்வளவு பேசினது கிடையாது. ஏன் என்கிட்ட லொக்கேஷன்ல யாரும் பேசானது, நான் மலையாளியான தமிழ் வராது அதனாலதான் இல்ல, என் மூஞ்சி வந்து அப்படியே இருக்குமா, அது வந்து கேரக்டராக தான் இருந்தோம். உண்மையில நான் அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாது. அதுல வந்து ஒரே முழிப்பாக இருக்கும், கண்ணெல்லாம் அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கும். ஒருவேளை என் பையன் வந்து பயந்துட்டாங்களும் போல இருக்கு, தெரியாது. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு இங்க என்ன கூப்பிட்டு உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க. அவ்வளவு பெரிய வெரி ஆனரபிள் பீப்புள் தே ஆர். அவங்க கூட இங்க வேதியில என்னை உட்கார வச்சு என் பேரை சொல்லி என் நடிப்பு நல்லா இருக்கேன்னு சொல்லிங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் சக்திவேல் சாரோட படம், அதுக்குன்னு ஒரு தனி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியுமே அந்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துலயும் இருக்கும். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அதை விட பெரிய அளவுல இந்த படம் வந்திருக்கும்னு எல்லார்கிட்டையும் இருந்து நீங்க தெரிஞ்சிட்டீங்க. நான் இந்த வரைக்கும் படம் பார்த்ததே இல்லை. எல்லாரும் சொல்றீங்க, நான் அப்படியே முடிச்சுக்கிட்டே இருக்கேன். ஐயோ, நான் படம் பார்த்ததே இல்லைங்க, இனிமே தான் பார்க்கணும். உங்க கூடவே இருந்து நான் பார்க்கறேன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்காக உங்க வாழ்த்துக்கள் தேவை, உங்க சப்போர்ட் தேவை, உங்க பிளெஸிங்ஸ் தேவை. அதே மாதிரி கடவுளோட பிளெஸிங்ஸ் இந்த ஃபுல் கோர் டீம்ல ஒவ்வொருத்தர் கூடயும் இருக்கிறோம். அந்த மாதிரி நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என் தமிழை நீங்க அப்படியே பொறுத்து இருந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி சொல்லி முடிச்சிட்டாங்க. முதல்ல பேச விடுன்னு சொன்னாங்க, இப்ப கடைசியா கொடுத்துருக்காங்க. எல்லாரும் நன்றி சொல்லிட்டு இருந்தாலும் நான் எல்லாருக்கும் உங்க பேரையாவது மென்ஷன் பண்ணி நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு அவங்க எல்லாமே அந்த படம் கிடையவே கிடையாது. ஸோ ஸ்டேஜ்ல அது முதல்ல வந்து எங்களோட கேப்டன் ஆஃப் த ஷிப் எங்களோட டைரக்டர் தான், அவர் எஸ்பி சக்திவேல். அவரால் தான் இன்னைக்கு இந்த படம். ஸோ அவருக்கு தான் பெரிய நன்றி. அதுக்கப்புறமா வந்து அடுத்த டெக்னீஷியன்ஸ், இப்போ மியூசிக் அஜேஷ் அவ்வளோ அருமையான ஒரு மியூசிக், ஸ்டண்ட் மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர், அப்புறம் அவங்களோட டீம், அதுக்கப்புறம் அவங்க ட்ரெயின் பண்ண ஒரு செந்து அவர் வந்து லைக் லிட்டரலா அவர் ஒரு பெரிய வேலைங்க. அது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி அந்த டாக் அந்த இடத்துல கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் டைம் சேவ் பண்ணி கொடுக்குறது வந்து ஒரு அதுக்கப்புறம் வந்து டிஓபி அவர் பாண்டிகுமார் சார், நிஜமாவே பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ். அதுக்கப்புறம் எடிட்டர் சான் லோகேஷ், நம்ம ஆர்ட் மாஸ்டர் ஆனந்த் சார், அவர் வந்து அவரே சொன்னார்ல உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியாதுன்னு. உண்மையாவே உங்களுக்கு இது வந்து செட்டு வச்சிருக்காங்களா இல்ல நேச்சரா அப்படின்ற டிஃபரன்ஸ் தெரியாது உங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு படத்துல வந்து அவ்வளவு அழகா அந்த நேச்சுரலா காமிக்கணும், அந்த காடு அது எல்லாமே காமிக்கணும்னு சொல்லி அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு சார்.
அதுக்கப்புறம் எஸ்எஃப்எக்ஸ் பண்ணது அழகே கூத்தன் சார், மிக்சிங் ஹரிஷ் சார், அவர் அப்புறமா கலரிஸ் ரங்கா சார், இவங்க எல்லாம் டெக்னீஷியன்ஸ்லாம் நான் ஓகே. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். அண்ட் இன்னைக்கு எங்களை வந்து பிளஸ் பண்ண அந்த மிஷ்கின் சார், அதுக்கப்புறம் பிரதர் தமிழரசன், அதுக்கப்புறம் அருணேஸ்வர் சார், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதே மாதிரி ரஜினி சார் அவருக்கும் எங்களோட ட்ரெய்லர் பார்த்துட்டு எங்களை வாழ்த்தின அவருக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமாக இந்த காஸ்ட் வந்து குணாநிதி, அப்பானீஸ்வரத் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு இந்த படத்துல. பார்த்தாலே ஒரு பயம் வரும் படத்துல, அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. செம்பன் வினோத் சார், தோழர் கொற்றவை எல்லாரும் பாராட்டினாங்க. உண்மையாவே ஸ்ரீராக்காம அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க படத்துல. அதே மாதிரி ஓகே காஸ்ட் அப்புறம் அஜய், அதுக்கப்புறம் இதயகுமார், இவங்க 2 பேரும் படம் ஃபுல்லா டிராவல் ஆயிருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி அவங்க இந்த அலங்குன்ற பேரை வச்சு அந்த பசங்களை வந்து நீங்க நல்லா நாளைக்கு அந்த அளவுக்கு அவங்க தெரியுவாங்க. அவ்வளோ எஃபர்ட் போட்டு படத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக் அஜேஷ் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சார், நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். குமரேசன் சொல்லிடுறேன், உங்களையும் சொல்லிடுறேன். இல்லை வந்து இந்த மூவி வந்து இன்னைக்கு இல்லை ஃபர்ஸ்ட் அடுத்து வந்து என்னோட இந்த படத்துக்கு வந்து ஒரு பேக் போனாக இருந்தது வந்து சபரீஷ் ப்ரொடியூசர், கோ ப்ரொடியூசர் சபரீஷ் அவர்கள். ஏன்னா அவர் இருந்ததுனால ஓகே அவர் எல்லாம் நம்மளுக்கு பார்த்துப்பா, நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அந்த அளவுக்கு படத்தை வந்து சரி நம்ம ஏதோ பண்றோம், இவங்க வராங்க, நம்ம அப்படிலாம் இல்லை, ஒழுங்கா நான் என்ன பண்றேன் எல்லாமே கரெக்டா அந்த இது பண்றேன் எனக்கு வந்து சொல்லிட்டே இருப்பார். அவரும் ப்ரொடியூசர் தான், பட் ஸ்டில் எனக்கு வந்து எல்லாமே ஓகே நம்ம இப்படி போயிட்டு இருக்கு, இது போயிட்டு அவர் இருந்ததுனால எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இந்த மூவில. அதே மாதிரி என்னோட இந்த மூவி நான் என்னோட இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நான் தேங்க் பண்றேன். கடைசியா நான் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அவரை பத்தி நான் கடைசியா வரேன். ஆனா இந்த இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நான் தேங்க் பண்ணிட்டேன். என்னோட அதை தாண்டி என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட 2 தாத்தாக்கள், என்னோட பாட்டி ஆயா, அவங்க 2 பேருக்குமே வந்து என்னோட நன்றி. என்னோட அப்பா அம்மா, முக்கியமா இந்த மூவில எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் அவர் பேர் சங்கர் பாலாஜின்னு பேர் இருக்கும். அவர் என்னோட ஹஸ்பண்ட். அவர் வந்து நான் வந்து பிரெக்னெண்டா இருந்தேன், என்னால வந்து ஷூட்டிங்லாம் போக முடியல, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. அவருக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவர் தொழிலதிபர். அவர் சரி நான் போறேன் நீ இரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அவர் ஃபுல்லா ஷூட்டிங் போயிட்டு, இந்த கேரளாவில் அவங்க சொன்னாங்க தெரியுமா, இந்த ஊருண்டு பொருள்றது முள் போய் எல்லாத்துக்குமே அவரு தான் போனாரு. அப்புறம் அவரோட அப்பா அம்மா, என்னோட மாமனார் மாமியார் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிக்கிறேன் நான். அடுத்து வந்து இன்னைக்கு இப்போ நாங்க படம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ சொன்ன மாதிரி இந்த டீம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அலங்கு நடந்திருக்கு. இவங்க இதுல ஒருத்தர் இல்லைன்னா கூட இன்னைக்கு இந்த படம் இன்னைக்கு இங்க இருக்காது, உங்க இருக்காது. பட் இந்த படத்தை இப்போ உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு அச்சானியா வந்து சக்திவேல் அண்ணன். அவர்கிட்ட நாங்க படம் காமிச்சு அவர் படம் பார்த்துட்டு அவர் பண்ணோன்னே எங்களுக்கு சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி நம்ம படம் வந்து பண்றேன்னு சொன்ன உடனே சரி அப்ப நம்ம நல்ல படம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம கான்பிடன்ஸ் எங்களுக்கு. ஏன்னா அவங்க தொடர்ந்து அவர் பண்றாலும் அவருக்கு அந்த ஒரு பேர் இருக்கு, சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி ஒரு மூவி பண்ணுதுன்னா அதுக்கு ஒரு ரெகக்னிஷன் இருக்கு. அது அந்த அளவுக்கு அவர் பண்றேன்னொடனே எங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து இன்னி வரைக்குமே வந்து பெரிய சப்போர்ட். அண்ணன் படம் ஷூட்டிங்ல இருந்து அவருக்கு தெரியும் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே. ஸோ அண்ணா ரொம்ப நன்றிண்ணா நீங்க வந்து இது பண்றது. இப்போ என்னோட இப்போ நான் என்ன மெயின் இது என்னன்னா, இப்போ இந்த அலங்கு படம் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல படம் நல்லா எடுத்துட்டு வந்திருக்கு. முக்கிய காரணம் வந்து டைரக்டர் சார் தான். ஏன்னா அவர் வந்து அன்னைக்கு கதை சொல்றப்ப நாங்க கேட்டுட்டோம், அண்ணா என்கிட்ட சொன்னார், உங்களுக்கு சொன்னார்ல, அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். நான் வந்து கதை கேட்டோடனே நான் 2 விஷயம் தான் அவர்கிட்ட கேட்டேன். சார் நீங்க என்கிட்ட சொல்ற கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுல நீங்க வந்து நான் கமர்ஷியலா நீங்க வந்து ஹீரோயின் வைங்க அது வைங்க அதெல்லாம் எதுவுமே எனக்கு வேணாம். ஆனா நீங்க என்கிட்ட என்ன கதை சொன்னீங்களோ நீங்க இதை வந்து நீங்க திரையில கொண்டு வரணும் சார், எனக்கு நீங்க அதை பண்ணிட்டா போதும். ஏன்னா என் மைண்ட்ல ஒரு கதை இருக்கு, அதை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நான் எனக்கு போதும் சார், அது நான் ஒரு நல்ல படம் கொடுத்துருவேன், நான் வந்து எங்க வீட்டுல பெருமைப்படுற மாதிரி நான் ஒரு படத்தை கொடுத்துருப்பேன், எனக்கு அந்த சந்தோஷம் இருக்கு, அதை பண்ணிடுங்கன்னு. ஸோ நாங்க கேட்டதை வந்து டைரக்டர் வந்து நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்ல படமா நான் நினைச்சதை விட நல்லா வந்திருக்கு படம். அதே மாதிரி டைரக்டர் சார் நான் கேட்ட மாதிரி நீங்க பண்ணிட்டீங்க, நீங்க கேட்டதை நான் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க கேட்டதெல்லாம் இந்த ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பண்ணி கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். இன்னொரு எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஸோ நான் திரும்ப அதுக்குள்ள உங்களுக்கு சொல்ல போறது இல்லை. பட் இந்த அலங்குன்ற வார்த்தை இருக்கு இல்லையா,
இன்னைக்கு அந்த அலங்குன்ற வார்த்தை நிறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது. பட் இன்னைக்கு அந்த வார்த்தை வந்து இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா அலங்கு அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு அர்த்தம் தெரியுமோ தெரியாது, ஆனா அவங்க எல்லார்கிட்டயும் அது ரீச் ஆயிருக்குன்றது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். நான் டைரக்டர் கிட்ட கேட்டது வந்து நான் யோசிச்சுட்டு சரி அவர் தான் டைரக்டர், படம் பேர் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம போய் சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் ஸ்கிரிப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வைல்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்திருந்தாரு. ஐயோ இங்கிலீஷ்ல வைப்பாங்களா பேரை, நம்ம என்ன சொல்றது, நம்ம போய் இப்படி பண்ணுங்க அப்படி மாத்துங்க நம்ம கேட்கலாம், பட் அது அவங்களோட கதை தானே, நம்ம அதுல பெரிய சேஞ்சஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா என்கிட்ட அவர் வந்து சொல்றாரு, மேம் நான் வந்து தமிழ்ல தான் வைப்பேன் இந்த படத்தை, தமிழ் பேர் தான் நான் வைக்கணும்னு. எங்களுக்கு செம்ம சந்தோஷம் சார், தமிழ் பேர் தான் சார் எங்களுக்கு வேணும், தமிழ்ல வைங்க. இந்த அப்புறம் வந்து அலங்குன்ற வார்த்தையை வந்து தேடி இன்னைக்கு அது வச்சு இன்னைக்கு எல்லாருக்கும் ரீச் ஆயிருக்கு. அலங்குனா அது வந்து ஒரு போர் நாய், ராஜராஜ சோழன் காலத்துல இருந்த ஒரு போர் வார்பாக் இது. ஸோ அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இன்னைக்கு நாய் அப்படிங்கறதுனால அலங்குன்ற ஒரு அர்த்தம். ஸோ அந்த நேம் வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ரீச் ஆயிருக்கு, அந்த வார்த்தை இன்னைக்கு எல்லார் மனசுலயும் இருக்குன்றது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் இந்த படம் மூலியமா. அதே மாதிரி இது ஒரு இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து ரொம்ப எனக்கு ஒரு பிளெஸிங். ஒரு ப்ரொடக்ஷனா இதுல வந்து இந்த சண்டையோ இந்த ஈகோ அது எதுவுமே கிடையாது. அப்படியே ஏதோ ஒரு மனசாக அந்த அப்புறம் அன்னைக்கு நைட்டே இல்லை, நம்மளுக்கு என்ன முக்கியம், நம்மளுக்கு வந்து படம் தானே ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் வந்து அந்த அளவுக்கு ஒரு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைச்சி ஃபர்ஸ்ட் படத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு சப்போர்ட்டிவான டீம். ஒருத்தருமே பெர்ஃபார்ம், இப்போ காஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒருத்தருமே தனியா ஸ்கோர் பண்ணுவாங்க. நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாருக்குமே பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்கு படத்துல. அதே மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க எல்லாருமே. சரி நம்ம படம் தான் ஜெயிக்கணும், அட் எண்ட் என்ன முக்கியம், இதுதானே முக்கியம் சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாம எந்த ஒரு இது இல்லாம இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி கொடுத்தது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய எனக்கு வரோம். இந்த மாதிரி ஒரு டீம் கூட நான் ஃபர்ஸ்ட் படத்துல நான் ஒர்க் பண்றேன். அதுக்கப்புறமும் இவ்வளவு சப்போர்ட் இருக்கு, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து இவ்வளவு சப்போர்ட் இருக்கிறது வந்து கனவு மாதிரி இருக்கு எனக்கு. நம்ம ஏதோ இதை பண்றோம், இந்த பிரச்சனை அதெல்லாம் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ அலங்கு டீம். அவங்க அலங்கு டீம் தான். ஸோ நான் வந்து அந்த டீம்ல பார்ட்டா இருக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த படம் வந்து 27 டிசம்பர் வந்து ரிலீஸ் ஆகுது. இது நீங்க எல்லாம் கண்டிப்பா இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் போய் தியேட்டர்ல இந்த படம் பாருங்க, நீங்க எடுத்துட்டு போங்க. நீங்க எல்லாம் என்கரேஜ் பண்ணாதான். ஏன்னா இன்னைக்கு சினிமால வந்து இந்த படத்துல ஒரு 300 பேர் 400 பேர் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே கண்டிப்பா அடுத்து இப்ப ஸ்டேஜ்ல உட்காந்துருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த மூவி நாங்க ஒன்னா ஒர்க் பண்றோமோ இல்ல தனித்தனியா ஒர்க் பண்றோமோ, பட் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பாக இருக்கும். நீங்க கொடுத்த சப்போர்ட்ல கண்டிப்பா அது பண்ணுவாங்க. ஸோ நீங்க உங்களோட என்கரேஜ்மெண்ட் உங்களோட ஒத்துழைப்பு வந்து எங்களுக்கு தேவை. இந்த 27 அதான் திரும்ப நான் அதே சொல்ல நினைக்கிறேன். பட் 27ஆம் தேதி இந்த படத்தை தியேட்டர்ல பாருங்க, பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. தேங்க்யூ.